சென்னை அருகே காரப்பாக்கத்தில் உள்ள தலப்பாக்கட்டி பிரியாணி கடையில் உள்ள கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்தபோது 4 ஊழியர்கள் விஷவாயு தாக்கி உயிரிழந்தனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். லாவண்யா, இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? இறந்தவர்களின் உடல்கள் அனைத்தும் மீட்கப்பட்டு விட்டதா? சென்னை துரைப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் தலைப்பாய்க்கட்டி உணவகத்தில் இருக்கக்கூடிய கழிவுநீர் தொட்டியில் இன்று காலை கழிவுநீரை மீட்கும் அப்புறப்படுத்தும் பணியில் 4 ஊழியர்களும் அதே போன்று அதை மேற்பார்வையிடுவதற்காக திண்டுக்கல் தலைப்பாக்கட்டியை சார்ந்த ராஜேஷ் என்ற ஊழியரும் ஈடுபட்டிருந்தார்கள். எனவே அந்த கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது 5 பேருக்குமே விஷவாயு தாக்கப்பட்டிருந்தது. இதில் ஒருவர் விஜய் என்பவர் உயிருடன் மீட்கப்பட்டு தற்பொழுது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறார். மேலும் 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் அவர்களுடைய உடல்கள் கழிவுநீர் தொட்டியிலேயே இருந்திருந்தது. தீயணைப்பு வீரர்களுக்கு உடனடியாக தகவல் கொடுக்கப்பட்டு அவர்களை உடனடியாக மீட்கும் பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டிருந்தார்கள். இதில் 4 பேருடைய உடல்களை மீட்டு அவர்கள் உடனடியாக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி இருக்கிறார்கள். குறிப்பாக இங்கிருந்துதான் அந்த கழிவுநீர் தொட்டி அமைந்திருக்கிறது. இந்த கழிவுநீர் தொட்டியில் கிட்டத்தட்ட பார்த்தீர்கள் என்றால் பல மாத காலமாக கழிவுநீர் அகற்றப்படாமல் விஷவாயு அதிகமாக இருக்கும் காரணத்தினால் இந்த தொட்டி மிகுந்த பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கிறது. எனவே இதனை சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த 4 பேருமே அப்பொழுதே உயிரிழந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக இங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போன்று இது போன்று சம்பவங்கள், அதாவது உச்சநீதிமன்றத்தின் ஆணைப்படி மனித கழிவுகளை அதே போன்று கழிவுநீர் தொட்டியில் மனிதர்கள் இறங்கக்கூடாது என்று இருக்கிறது. இருந்த போதிலும் ஒப்பந்த தொழிலாளர்கள் வைத்து இது போன்ற நடவடிக்கைகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு மக்களிடையே இல்லை என்பது ஒரு பரவலான குற்றச்சாட்டாக இருக்கிறது. இருந்த போதிலும் இது போன்ற கழிவுநீர் தொட்டியில் அதிக அளவில் விஷவாயுகள் இருப்பதாகவும், எனவே இதனை நீக்குவதற்கு உரிய இயந்திரங்கள் தமிழக அரசிடமோ தமிழக அரசு குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் கழிவுநீர் வாரியத்திடம் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக இந்த 4 பேரின் உடல்கள் அதாவது இவர்கள் 4 பேரில் 3 உடன் பிறந்தவர்கள். ராஜேஷ் என்ற ஊழியரும் உயிரிழந்திருக்கிறார். மேலும் இந்த 4 பேர் அதாவது இதே அவர்களுடைய தொழிலாக இருக்கிறது. அதாவது கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்வது அவர்களுடைய தொழிலாக இருக்கிறது. இவர்கள் 4 பேர், அதாவது இதில் இறந்தவர்களான சரவணன், வேல்முருகன், குமார் ஆகிய 3 பேருமே உடன் பிறந்தவர்கள் என்றும் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஷர்மிளா. லாவண்யா, இது குறித்த விசாரணை எந்த நிலையில் இருக்கு? முதல்கட்ட விசாரணையில் ஏதேனும் தகவல்கள் தெரிய வந்திருக்கா? அதாவது உடனடியாக தகவல் தெரிவித்த பின் தீயணைப்பு துறையினர் இங்கு இருக்கக்கூடிய, அதாவது இந்த தொட்டியில் உயிரிழந்த 4 பேரையுமே உடல்களை மீட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக துரைப்பாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த உணவகத்தின் அதிகாரிகள் மற்றும் நிர்வாகிகளிடம் இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதாவது பல நாட்களாக இங்கு இருக்கக்கூடிய கழிவு நீரை அகற்றாமல் வைத்திருந்ததன் காரணமாகவே இந்த அளவிற்கு விஷவாயு அதிகமாக இருந்த காரணத்தினால் இவர்கள் 4 உயிரிழந்திருக்கிறார்கள். எனவே இதனை அட்டவணை விட்டு, அதாவது உடனுக்குடன் கழிவுநீரை அகற்றுவதற்கான நடவடிக்கையில் இங்கு இருக்கக்கூடியவர்கள் ஈடுபட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று இவர்களுக்கான விசாரணை தற்பொழுது நடைபெற்று வருகிறது. எனவே இது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதி என்ற காரணத்தினால் சென்னை மாநகராட்சியின் தென்மண்டல துணை ஆணையர் அண்ணாதுரை தலைமையில் இங்கு மாநகராட்சி அதிகாரிகளும் ஆய்வினை மேற்கொண்டார்கள். அது மட்டும் இல்லாமல் காவல்துறை துணை ஆணையரும் இங்கு விசாரணையை மேற்கொண்டார். எதன் காரணமாக இவர்கள் 4 உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது தொடர்பான தகவல்களை அவர்கள் திரட்டி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு எந்த மாதிரியான விஷவாயு தாக்கியதால் இவர்கள் இறந்திருக்கிறார்கள் என்பது குறித்தான முழு விவரங்கள் கிடைக்கும் என்றும் அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஷர்மிளா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.